இப்போடைய அரசுடைய சொல்றாங்க ஒவ்வொரு துறையா இப்போ மேம் இப்போடைய அரசு எப்படி செயல்படுது அரசு எப்படி செயல்படுது மேம்? அவங்க கேட்ட அவகாசம் கொடுக்கலாமா மேம்? அவங்க கேட்ட அவகாசம் கொடுக்கலாமா மேம்? மூஞ்சி வச்சுக்கிறேன். மத்திய அரசுல இருக்கக்கூடிய அமைச்சரா நான் சொல்றேன், தமிழ்நாடு மத்திய அரசோட ஒரு கோஆபரேட்டிவ் மூட்ல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா எந்த ஒரு மாவட்டத்துக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் குறைச்சலை பண்ணுங்க, நிறைக்க பண்ணாதீங்கன்னு பிரதமர் ஐயா என்னைக்கும் சொல்லுங்க. இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியும் சரி, தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நிதியும் கொடுக்கப்பட்டது. அதை தவிர பெரிய பெரிய ப்ராஜெக்ட் தூத்துக்குடி மாதிரி இடத்துல பெரிய ப்ராஜெக்ட் அப்பவும் எடுத்துக்கணும். இப்பவும் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான உதவிகளும் அவங்களுக்கு உரிமையாக கொடுக்க வேண்டிய கட்டாயமாக சட்டப்பேரவையில கூட்ட தொடங்கும் போது முன்னாள் முதல்வர் கட்டிக்கதை மூலம் விமர்சனம் பண்ணுவாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அரசியல் விமர்சனம் சட்டசபையில பண்ணாம வேற எங்க பண்ண முடியும்? எதிர்கட்சியும் பதில் சொல்லட்டும், ஆளும் கட்சியும் பேசட்டும். Ma'am, the truce between US and Iran, will it help reduce uncertainties as of now, ma'am? Yes, if the truce will come into play, yes, it will help the uncertainty to be removed. Any uncertainty will go away, we can plan with a bit safer. காஞ்சிபுரத்துல மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மருத்துவ கல்விக்காக வந்துட்டாங்க. ஆனா காஞ்சிபுரத்துல மெடிக்கல் காலேஜ் அதுக்கு நீங்க தமிழக அரசு பேச சொன்னேன். மத்திய அரசு மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். காலேஜோட சேர்த்து ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதுக்கான 3 பட்ஜெட்டுக்கு முன்னாடி நான் கொடுத்திருக்கேன். எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் வச்சுக்கோங்க, அந்தந்த மாநிலத்தில் பிளான் பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம். சோ தமிழக அரசு அதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. அதனால நிதி சுமை அதிகமாகுது, கடன் ஆகுது. ஒவ்வொரு மாநிலத்துல அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 5 லட்சம் கோடியும் இப்ப 10 லட்சம் 13 லட்சம் கோடியும் போயிருந்தா சொல்றாங்க வெள்ளை அறிக்கையில. இன்னும் கூடுதலா போக போக நாட்கள் ஆண்டுகள் ஆகும், இன்னும் கூடுதலா நிதி ஆகும். ஒரு நிமிஷம், ஒரு கடன் வாங்குறோம்னா அதன் மூலமாக பொதுமக்களுக்கான சொத்து கட்டி உருவாக்கி அது பொதுமக்களுக்கு சொத்துன்னா என்னங்க? ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில்நுட்பத்திற்காக ஒரு பெரிய நிறுவனமாக, இதெல்லாம் பரம்பரையா இருக்கும். அதாவது இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இருக்கும். அந்த சமயத்துல மக்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக தொழில் அந்த இடத்துல வளரும். இல்ல அதை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல ஹாஸ்டல்ஸ் கட்டுவாங்க, பிள்ளைங்க ஒர்க் போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கும். இப்படியாக ஒரு சொத்து கிரியேட் பண்ணினா, கடன் வாங்கி கிரியேட் பண்ணா கூட அதன் மூலமாக எக்கானமியில பலதரப்பட்ட தாக்கம், நல்ல தாக்கம், கெட்ட தாக்கம், நல்ல தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக எக்கானமி வளரும். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தியரி. அதனால நான் கடன் வாங்கிட்டே போறோமே, கடன் வாங்கி அதன் மூலமா என்ன பண்றோம்ன்றதுதான் விஷயம். நீங்க சொத்து உருவாக்குறீங்களா, அதன் மூலமா கல்வி வருதா, அதன் மூலமா தொழில் வருதா, அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகுதா, அது பண்ணுங்க. அதனாலதான் மோடி ஐயா பாருங்க, ரோட கட்டுங்க, போர்ட்டை கட்டுங்க, ஏர்போர்ட்டை கட்டுங்க, மக்கள் வரட்டும், இல்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுங்க அப்படின்னு பண்ணுங்க. சொத்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நீ அதை பண்ணாம ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது இன்னைக்கு மக்கள் கையில பணத்தை கொடுத்துடுறேன், இவங்களுக்கு உயர்வை கொடுத்துடுறேன், அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துறேன், இன்னும் 1000 பேர், இதை மாத்திரம் பண்ணிருப்பாங்க. ஆனா இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, இதையும் பண்ணுங்க. உங்களுக்கு வசதி இருக்கும்போது பண்ணுங்க. வசதி குறைச்சலா இருக்கும்போது வாங்குற கடனை நல்ல சொத்து அமைப்பதற்கு செலவழிக்கணும். தப்பு. ஒரு மாநிலம் எவ்வளவு கடன் வாங்கலாம் மேடம்? பரந்தூர் ஏறிங்க கேட்காது. கேட்காது. பரந்தூர் விமான அது அந்த விஷயம் எனக்கு ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். யார் எது வேணாங்கிறாங்க. ஆனா அமராவதியோட ஆந்திர பிரதேசம் சொல்ல வந்து அந்த தலைநகரம் அங்கதான் இருக்கும். ஒரு 2014 இருந்து 19 வரைக்குமான இருந்த அந்த கட்சி, ஆளுமையில இருந்த அந்த கட்சி அது பண்ணாங்க, நல்ல பில்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சி இல்லைங்க, அங்க தலைநகர் இருக்காது, நான் வேற எங்கேயோ எடுத்துட்டு போறேன். இது 19ல இருந்து 24 வரைக்கும்
அதனால நிலப்பாட்டுல வந்துருச்சு, அப்படியே அது நிலுவையில வந்துருச்சு. அதுக்கப்புறம் 24ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப திருப்பி இல்லைங்க, அங்கதான் அமராவதி தான் எங்க capital. கடந்த ஆட்சி சோ இப்போ அப்படியாக அந்த அமராவதி மாதம் அப்போல இருந்தே கட்டி இருந்தா, ஆனா நடுவுல அரசியல் காரணமா அது நிறுத்தப்பட்டது. அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு பொறுமையோட ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. ஆனா நம்ம எடுத்துக்கணும், இந்த விஷயத்தை முழுமையா யோசிக்க முடியாது. மேடம், ஏற்கனவே அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்கள் எத்தனை லட்சம் நாட்டுக்கு ஜிடிபி முகத்து மறைக்காது கீழே இருக்கு. gross state domestic அந்த அமௌண்ட் 3% மேல